நேத்து நைட்டு அம்பானி கூட ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு கேக்குறீங்களா? நான் அம்பானி கூட பேசுவேனான்னு தெரியல. ஆனா வாழ்க்கையில ஜெயிச்ச நிறைய பெரிய பெரிய மனிதர்கள் கூட நல்லா பேசணும் பழகணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க. இந்த ஆசைகளை அப்படியே நினைச்சுக்கிட்டு தூங்கிட்டேன். எனக்கு கனவுல அம்பானி கூட பேசுற மாதிரி வந்துச்சுங்க. ஆக்சுவலா நம்ம எந்த ஒரு விஷயத்த அதிகமா நினைக்கிறோமோ அது நமக்கு கனவா வரும்னு சொல்லுவாங்க. இங்க அம்பானி அப்படிங்கிறவங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர். அதனால அவரோட உருவத்தை என்னோட மூளை கனவுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. ஸோ இது ஒரு சாதாரண விஷயம் தாங்க. ஆனா இதை அப்படியே நம்மளால கடந்து போக முடியாது. ஏன்னா நம்மளோட கற்பனைக்கு ஒரு மிக பெரிய சக்தி இருக்குங்க. பாசிட்டிவ் இமேஜினேஷன் சொல்லுவாங்க. அதாவது நேர்மறையான கற்பனை. இந்த நேர்மறையான கற்பனை நமக்குள்ள பல அபரிமிதமான ஒரு சக்தியை கொடுத்துட்டு போக போகுதுங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகளை அடையிறதுக்கு நம்மள முயற்சி செய்ய வைக்கிறது கற்பனை தாங்க. நம்ம ஆசையை அடையிற வரை நம்மள போராட வைக்கக்கூடிய ஒரு மனசை நமக்கு கொடுக்குதுங்க. தோத்தாலும் பரவாயில்ல, அதை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தை நமக்கு கொடுக்கறது கற்பனை தாங்க. இதுதான் பவர் ஆஃப் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்றது. ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அந்த ஆசைகளை கற்பனை செஞ்சு இதுதான் வேணும்னு தீவிரமா இருக்க வைக்கும். கற்பனை நம்ம எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. முடியாதுன்னு நாம ஒதுக்கி வச்ச சில விஷயத்த எடுத்து செய்ய வைக்கக்கூடிய ஆற்றல் கற்பனைக்கு இருக்கு. நம்ம முழு சக்தியையும் திறந்து வைக்கக்கூடிய சாவிதாங்க கற்பனை. நிகழ்காலத்தை தாண்டி எதிர்காலத்துக்காக நம்மளை வடிவமைக்கிறது கற்பனை தான். இந்த பாசிட்டிவ் இமேஜினேஷன் மூலமா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலும் முக்கியமான 6 விஷயங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல். நமக்குள்ள இருக்கக்கூடிய படைப்பாற்றலை வளர்க்கக்கூடியது நம்மளோட கற்பனை தாங்க. பெயிண்டர்ஸா இருக்கட்டும், மியூசிஷியன்ஸா இருக்கட்டும், இல்ல டைரக்டர்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கற்பனையை படைப்பா நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய கற்பனை தாங்க. பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கும் ஈஸியா பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறதுக்கும் இந்த கற்பனை உதவி பண்ணுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? பாசிட்டிவா இருக்கும் பொழுது, பாசிட்டிவா பிரச்சனையை முடிகிற மாதிரி கற்பனை பண்ணும் பொழுது மனசு அமைதியாகி பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட், கோல் அச்சீவ்மெண்ட். நாம நினைச்சதை அடையிற மாதிரி கற்பனை பண்ணும் பொழுது அது நமக்கு மோட்டிவேஷனை கொடுக்குது, உடனே ஆக்ஷன்ல இறங்க வைக்குது, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்கவும் வைக்குது. அடுத்து தேர்ட் பாயிண்ட், ஓவர் கம்மிங் லிமிடேஷன்ஸ். கற்பனை நம்மளோட அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர வைக்க உதவி பண்ணுது. நமக்குன்னு ஒரு எல்லை, அதாவது லிமிட்டை நம்ம உருவாக்கி வச்சிருப்போம். அந்த லிமிட்டை உடைச்சு நம்ம வெளியே வந்து பெரிய செயல்களை செய்யறதுக்கு, செஞ்சு சக்சஸ் ஆகுறதுக்கு இந்த கற்பனை ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட் சகோதரர்கள் பறக்கிற மாதிரி கற்பனை பண்றாங்க, ஆனா அது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. இருந்தாலும் அவங்களோட கற்பனை எப்படி தெரியுமா ஜெயிக்கிறாங்க? அவங்க விமானத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஃபோர்த் பாயிண்ட், பாசிட்டிவ் மைண்ட் செட். பாசிட்டிவான இமேஜினேஷன், நேர்மறையான கற்பனை நமக்குள்ள செல்ஃப் பிலீஃப்னு சொல்லக்கூடிய தன்னம்பிக்கையை வளர்க்குது. நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட நம்பிக்கைகளை எடுத்துட்டு நல்ல நம்பிக்கையை கொடுக்குது. ஃபிஃப்த் பாயிண்ட், பிரெயின் ஃபங்க்ஷன். நியூரோ சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அறிவியல் பூர்வமா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளோட அந்த நேர்மறையான கற்பனை மூளையோட ஸ்டோரேஜ் பவரை அதிகமாக்குது. உடனே முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம மூளை தூண்டப்படுது. நம்மளோட எமோஷனலை கண்ட்ரோல் பண்றது தான் இந்த பாசிட்டிவ் இமேஜினேஷன் அப்படின்னு நியூரோ சயின்டிஸ்ட் சொல்றாங்க. வாழ்க்கையில ஜெயித்தே ஆகணும்னு ஆசைப்படுறவங்க கற்பனை பண்ணுங்க. உங்களோட ஆசைகளுக்கு வடிவம் கொடுங்க. எப்பவும் நீங்க நினைச்சதை அடையிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. கனவு காணுங்கன்னு கலாம் சொன்னது இந்த கற்பனையை தாங்க. உங்க கனவு நிறைவேற என்னோட வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, take care, bye.